ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமே. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் நாம் விழுந்து போன தூதனான கேருபை பற்றி நாம் படித்து வருகிறோம். அவன் யார்? அவன் எப்படி படைக்கப்பட்டான்? அவனுடைய இனம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவன் மனிதனாக படைக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய இனத்தின் பெயர் மனிதன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெருமை கொண்டான், கர்த்தருக்கு சமமாக தன்னை எண்ணினான். அதனால் கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அவன் அழிக்கப்படவில்லை. அவன் பெயர் சாத்தான் என்று நாம் சொல்லுகிறோம். சாத்தான் என்றால் எதிரி என்று பொருள். அவன் மனித குலத்திற்கும் ஒட்டுமொத்த மனித இந்த பூமியின் சிருஷ்டிப்புக்கும் எதிரியாய் இருக்கிறான். எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. மனிதர்களையும் இந்த பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் அழிவுக்கு நேராக திசை திருப்புவதே அவனுடைய வேலையாய் இருக்கிறது. மனிதர்களை பாவம் செய்ய வைத்து அதன் மூலம் இந்த பூமியை சபிக்கப்பட்ட பூமி ஆக்கியது அவன்தான். இப்படியாக அவன் இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியின் மேல் ஆளுகை செய்து. அவனை குறித்து இந்த வேத பகுதி தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக, நீ கர்த்தருக்கு விரோதமாக மேட்டிமை கொண்டு நான் கர்த்தருக்கு சமமாவேன் என்று நீ சொல்லியதினால், நீ நினைத்ததினால், உன் மனதால் நீ நினைத்தாய், அதனால் நான் உன்னை பலவான்களின் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பலவான்கள் யார் என்றால் நாம் தான் என்று பார்த்தோம். பொல்லாதவனை சாத்தானை அழிக்கும் பலவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய யுத்தம் செய்து ஞானத்துக்கு, அவனுடைய ஞானத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்து நாம் அவனை வீழ்த்த வேண்டும். அதாவது மனதளவில் செய்கிற யுத்தம். மனதளவில் என்றால் சாத்தான் எப்படி நம்மிடம் யுத்தம் செய்ய வருவான் என்றால், இச்சையான காரியங்களை காண்பித்து நம்மை பாவம் செய்ய வைப்பான். நம்மை தவறான வழியில் நடத்த அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவனை வெற்றி பெற்று நாம் தவறான வழியில் போகாமல், பாவம் செய்யாமல், வேத வசனத்தை படித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீதி நியாயமாய் நாம் வாழ்வதே அவனை நாம் வெற்றி பெறுவதற்கு சமம். இதுதான் யுத்தம். அவனுடைய நோக்கம் நம்மை தவறு செய்ய வைப்பது. ஏனென்றால் என்ன நடக்கும்? நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய்விடுவோம். நம்மை பாவம் செய்ய அவன் தூண்டுகிறான். ஏனென்றால் நாம் பாவம் செய்தால் கர்த்தர் நம்மை அடிப்பார். கர்த்தருடைய கரங்களால் நாம் துன்பப்பட வேண்டும். அதாவது முழுமையாக பாவம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகாமல் அவன் எங்க அக்னி கடலுக்கு போகிறானோ அதே இடத்திற்கு நம்மையும் இழுத்து கொண்டு போவதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. அவன் பெருமை கொண்டதினால் கர்த்தர் நம்மை படைத்து நம் மூலமாக அவனை வீழ்த்த நினைக்கிறார். அப்படி என்றால் நமக்கு எதிரி என்ற பொருள்படும்படி சாத்தான் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. எதிரி என்று ஒருவன் இருக்கிறான். அவன் மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. மனித பிறப்பு, பரலோகத்திலிருந்து வந்த மனிதன். அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டவன். அவன் தள்ளப்பட்ட தூதனாய் இருக்கிறான். பரலோகவாசி அங்கிருந்து தள்ளப்பட்டான். அவன் இங்கு பூமியில் வந்து அவன் தன் திறமைகளை காட்டி மனிதர்களை பாவ வழியில் செலுத்த வைத்துக் கொண்டிருக்கிறான். பாவம் செய்ய வைப்பதே அவனுடைய நோக்கம். எவ்வளவு மனிதர்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு பேரை பிடித்து அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்களை அழிவுக்கு நேராக அனுப்புவதே அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. இப்படி பொல்லாதவனை எதிர்த்து மனிதர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் முதலில் யுத்தம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். அப்படி என்றால் மனம் திரும்ப வேண்டும். இச்சையான எந்த காரியங்களுக்கும் இடம் கொடுக்காமல் 10 கட்டளைகளையும் கடைபிடித்து நாம் வாழ்ந்தால் அதுவே பரிசுத்த வாழ்வு. 10 கட்டளைகள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலும்
உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகளையும் படித்து அதன்படி நாம் வாழ வேண்டும். இந்த 10 கட்டளைகளை விரிவாக நம் வாழ்க்கை முழுமைக்கும் புரியும் காரியமாக வேதாகமம் முழுவதும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகளின் விளக்கமே பைபிள். அப்படி இருக்கும்போது 10 கட்டளைகளை படிப்பதும் ஒன்று, பைபிள் முழுவதையும் படித்து புரிந்து கொள்வதும் ஒன்றுதான். நாம் முதலில் வேதாகமத்தை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் படிக்க வேண்டும். படித்து கர்த்தர் சொல்லிய வார்த்தையின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனங்களின்படி வாழ வேண்டும். செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்ய வேண்டும், செய்ய வேண்டாம் என்றதை விட்டுவிட வேண்டும். இப்படி நாம் மனம் திரும்பி வாழ்ந்தால் அதற்கு பெயர் பரிசுத்த வாழ்வு. இப்படி பரிசுத்த வாழ்வு வாழ்கிறவர்கள் பொல்லாத சாத்தானை எதிர்க்க தகுதியுடையவர்களாய் இருக்கிறோம். அப்படி நாம் அந்த நிலைக்கு வந்த பின்பு, எல்லா பாவங்களையும் விட்டு விலகிய பின்பு, கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய வசனத்தையும் பயன்படுத்தி சத்ருவை நாம் எதிர்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினால் தான் அவன் பாவம் செய்ய தூண்டும் போது நாம் செய்யாமல் இருந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எத்தனை இச்சையான காரியங்களை காட்டினாலும், அழகழகான சினிமாக்கள் போன்ற கண்களுக்கு பிரியமான காட்சிகளை காட்டி நம்மை கர்த்தரை விட்டு விலக்க முயற்சி செய்வான். நாம் இடம் கொடுக்க கூடாது. உணவுப் பொருள்கள், பிடித்த உணவுப் பொருள்களை குடித்து அதன் மூலம் பாவம் செய்ய வைப்பான். படைக்கப்பட்டதை சாப்பிட வைத்து அதற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கும் இடம் கொடுக்க கூடாது. நன்றாக பார்த்து புகழ்ந்து பேசி நம்மை தவறான வழியில் நடத்த முயற்சிப்பார்கள். அதற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒரு மனிதன் கடலின் நடுவே கொல்லப்பட்டார். அவனுடைய நிலை எப்படி இருக்குமோ அப்படியாக சாத்தான் அழிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எல்லோருக்கும் நான் தேவன் என்று சொல்லிக் கொள்கிறாயே, உன்னை கொல்ல வருவான் அல்லவா? அவனை பார்த்து அவன் உன்னை கொல்ல வரும் பொழுது அவனிடம் நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதாவது உன் வல்லமை எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். இதன் பொருள், கொல்லாதவன் அவன் உலகை வஞ்சிக்கிறான், மனிதர்களை ஏமாற்றி நான் தேவன் நான் தேவன் என்று தன்னையே கடவுளாக அவன் சொல்லிக் கொள்வான். கடைசி காலத்தில் இது வெளிப்படையாகவே நடக்கும். ஆதி முதல் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும், இன்றும் இருக்கிறது என்றாலும், கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் வருகையில் அவன் தன்னைத்தான் தேவன் என்று சொல்லுவான் என்று வேறும் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனமும் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. அப்படியே நீ சொல்லிக் கொண்டு திரிகிறாய் அல்லவா, உன்னை கொல்ல ஒருவன் வருவான், அவன் உன்னை கொல்லும் போது இப்படி சொல்வாயா? சொல்லு பார்க்கலாம் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ அழிய போகிறவன் என்ற பொருளில் சாத்தானை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. அவன் கைக்கு நீ மனிதனாக தான் இருப்பாய். அவன் உன்னை குத்தி கொன்று போடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள், சாத்தான் அழிக்கப்படுவான். கொல்லாத சாத்தான், தீமை செய்கிறவன், மனிதர்களை ஏமாற்றி அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்களை கர்த்தரிடமிருந்து பிரிக்கிற பொல்லாதவன் அழிக்கப்படுவான். கர்த்தர் அவனை அழித்து போடுவார். கர்த்தர் நேரடியாக அவனை அழிக்காமல் மனிதர்களை கொண்டு ஒருவன் அவனை கொல்லுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை அழிக்க மனிதன் ஒருவனால், தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனால் நடக்கும். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் சாத்தானை அழித்து போடுவார். கர்த்தரை அறியாதவர்கள் எப்படி இறப்பார்களோ அது போல நீ இறந்து போவாய். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் தான் இதை உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருளானது, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதன் அவன்தான் சாத்தான். அவனுடைய சிருஷ்டிப்பு மனிதன். மனிதன் என்ற பிரிவில் அவன் படைக்கப்பட்டவன். அவனும் மனிதனை போல அவன் வாழ்ந்திருக்கிறான். அவனை போலதான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் பெருமை கொண்டான். கர்த்தர் அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளினார். அதன் பின்பு மனிதனை உருவாக்கி இருக்கிறார். அவன் மனிதனை ஏமாற்றி அவன் இன்றும் மனித இனத்தை பாவம் செய்ய பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கர்த்தர் வெளிப்படுத்தின, சாத்தானை குறித்து வெளிப்படுத்தின காரியங்களிலே இன்னும் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தீருவின் அதிபதி என்று சொல்லப்பட்டது.
அடுத்ததாக கர்த்தர் தீருவின் ராஜாவை குறித்து என்று சொல்லுகிறார். தீருவின் ராஜா என்பவன் யார்? அதாவது இது தீரு என்றால் அந்த பட்டணத்தை குறிப்பதல்ல. இது சாத்தானை குறித்து சொல்லப்படுகிற காரியம். இதை பற்றி விளக்கமாக கவனிக்கலாம். மனபுத்திரனே, நீ தீருவின் ராஜாவை குறித்து புலம்பி தீர்க்க தரிசனம் முறை என்று எசேக்கியேலிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று சொல்லுகிறார். முத்திரை மோதிரம் என்றால் பொதுவாக எல்லோரும் மோதிரம் அணியும் பழக்கம் உண்டு. மோதிரம் அணிவோம். அந்த மோதிரத்தில் சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தும் மோதிரம் அழகுக்காக கைகளில் போட்டிருப்பார்கள். இது பழக்கம். ஆனால் ராஜாக்கள் தங்கள் கைகளில் முத்திரை மோதிரத்தை அணிந்திருப்பார்கள். அதன் பொருள் என்னவென்றால், அந்த மோதிரமானது அழகுக்காக போடுவது என்றாலும், முத்திரை மோதிரம் என்பது மிக சிறப்பானது. அந்த மோதிரத்தில் சில நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதில் இருக்கும். அதில் அந்த முத்திரை மோதிரத்தை அவர்கள் அந்த ராஜாக்கள் கைகளில் அணிந்திருப்பார்கள். அதிசயமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் அமைந்தது. ஏதாவது அரசாங்க சட்டம் இயற்றப்பட்டால் ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தால், அநேக மோதிரங்கள் இருந்தாலும் முத்திரை மோதிரம் என்று ராஜாவுக்கு ஒன்று இருக்கும், அதை மையில் தொட்டு அதை அந்த கடிதத்தில் முத்திரையிடுவார். இந்த உருவம் பொறிக்கப்பட்டால் அது ராஜாவிடத்திலிருந்து வந்தது என்று அரசாங்க ஊழியருக்கு தெரியும். இப்படியாக ராஜா ஒரு செய்தியை சொல்ல நினைத்தால் தன் கைகளால் அந்த முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடுவார். அது இல்லாவிட்டால் அடுத்தவர் சொன்னது என்று பொருள். முத்திரை மோதிரத்தை பார்த்தால்தான் அந்த அரசாங்க ஊழியர்கள், காவலர்கள், ஒரு மனிதனை ராஜா அழைக்கிறார் என்றாலும் முத்திரை மோதிரம் பயன்படுத்தி முத்திரை போடப்பட்ட அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனால்தான் அரண்மனைக்குள் உள்ளே விடுவார்கள். இப்படியாக பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் நுணுக்கமான அந்த முத்திரை மோதிரம் செய்யப்படுகிறது. அதாவது இந்த காலத்தில் அதை சீல் வைப்பது என்று சொல்வார்கள். இந்த முத்திரை மோதிரம் மிக விலை உயர்ந்ததாகவும் மிக நுணுக்கமான அந்த முத்திரை என்பது அந்த ஒரு டிசைன், அது வேறு எந்த இடத்திலும் கிடைக்காது. வேறு யாராலும் அது போட முடியாது. ராஜா கையினால் மட்டுமே அது போட முடியும் என்ற நிலையில் இருக்கும். வேறு யாராலும் அந்த முத்திரையை போட்டுவிட முடியாது. அது போன்ற மோதிரம் எங்கும் இருக்காது. வித்தியாசமானது, தனித்தன்மை உடையது. இப்படிப்பட்ட அந்த ராஜாவின் மோதிரம். இதை போல கர்த்தர் சாத்தானை படைத்திருந்தாராம். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். மோதிரம் என்றால் இன்னொரு பொருளும் உண்டு. மணவாட்டி என்ற பொருள் உண்டு. அதாவது கர்த்தர் மிகவும் நேசித்து, கர்த்தர் தமக்கு அடுத்த நிலையில் ஒரு ராஜா ராணியை வைத்திருப்பது போல இந்த கேருப் என்ற மனித கூட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவன் மனிதனாக தான் இருந்திருக்கிறான். தேவ தூதர்களாக பரலோகவாசியாக மனித பிறப்பாக படைக்கப்பட்டவன். அவன் கர்த்தருக்கு அருகில் அதே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்திருக்கிறான். நீ ஞானத்தால் நிறைந்தவன், மிகுந்த ஞானம் உள்ளவன். கர்த்தர் படைத்த ஒரு படைப்பு, மிகுந்த ஞானம் உள்ளவன். பரலோகத்திலேயே அவனை போல ஞானம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவன், பூரண அழகுள்ளவன், மிகுந்த அழகு, அவ்வளவு அழகான உருவம் உடையவன். அப்படியாக கர்த்தர் சிருஷ்டித்திருந்தார். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேனில் வாழ்ந்திருந்தவன். அவனுடைய சரீரத்தின் மேல் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் போன்ற சகலவிதமான ரத்தினங்களும் தங்கமும் அவனை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. அவன் மேல் மூடிக்கொண்டிருந்தது. அவனுடைய உடலெல்லாம் ரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தால் அவன் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தான். அவன் சரீரம் முழுவதும், அதாவது தங்கத்தினால் துணி உடுத்தி அந்த துணியில் ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படியாக படைக்கப்பட்டவன் அவன்.
அவன் சரீரம் முழுவதும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அவ்வளவு அழகாக இருந்தான். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இங்குதான் அவனை குறித்து தெளிவான இன்னொரு காரியம் புரிகிறது. மிக ஆதாரபூர்வமான காரியம். கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன். தானாய் தோன்றியவன் அல்ல, அவன் தெய்வமும் அல்ல. அவன் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரோ, மனிதனை எப்படி படைத்திருக்கிறாரோ, அதே போல அவனை நமக்கு முன்பாக அவர் படைத்திருக்கிறார். அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர். அவர் சிருஷ்டித்த நாளில் அவனோடு கூட மேள வாத்தியங்களும் நாதசுரங்களும் இசைக்கருவிகள் எல்லாம் அவனுக்கு கூடவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலேயே அவனுக்கு தேவையான இசைக்கருவிகள் எல்லாம் இருந்தது என்றால் அதற்கு முன்பே இசைக்கருவிகள் இருந்திருக்கிறது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவனுக்கு அது கிடைத்தது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேள வாத்தியங்களும் நாதசுரங்களும் அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததாம். அப்படி என்றால் இசை என்பதும் இசைக்கருவிகள் என்பதும் மனிதன் உண்டாவதற்கு முன்பே, சாத்தான் உண்டாவதற்கு முன்பே இருந்திருக்கிறது என்ற உண்மையான சத்தியத்தையும் நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். இசை என்பது மிக பழமையானது. மனிதன் தோன்றுவதற்கு முன்பும், ஏன் பொல்லாதவன் சாத்தான் தோன்றுவதற்கு முன்பும் இருந்தது. அவன் அதிகமாய் இப்பொழுது பயன்படுத்துகிறான். நாமும் மனிதர்களும் இசைக்கருவிகளை பயன்படுத்தி இசையை மீட்டுகிறோம். இசை என்பது மிக பழமையானது என்பதையும் இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லுகிறார். கேருப் என்றால் பாதுகாவலர் என்று பெயர். கவனிக்க வேண்டும், மிக துல்லியமான ஒரு கவனம் தேவை. காப்பாற்றுகிறதற்காக படைக்கப்பட்ட கேருப். காத்தல் என்பதே சாத்தானின் தொழிலாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் சாத்தான் ஆவதற்கு முன்பாக மனிதனாய் இருந்திருக்கிறான். அந்த மனிதனாய் அவன் தொழில் காப்பாற்றுவது. காத்தல் என்ற தொழிலை செய்ய வேண்டியவன். பாதுகாவலன் என்று பொருளாகிறது. கவனிக்கவும், காத்தல் என்பது மனிதனாய் படைக்கப்பட்ட சாத்தானுக்கு பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட வேலை. காத்தல் தான் தொழில். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை பார்க்கும்போது ஆதாமுக்கும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள் என்று சொன்னார். கவனிக்க வேண்டும், காத்தல் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆதாமுக்கு முதல் மனிதனாகிய நம்முடைய தகப்பனாகிய ஆதாம் ஐயாவுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை காத்தல் என்பது. கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த பூமியில் பிறந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொல்லும் பெயர், அவருடைய நாமமே இரட்சகர் என்பது. இரட்சகர் என்றால் காப்பவர் என்று பொருள், பாதுகாப்பவர் என்று பொருள். கவனித்து பார்ப்போம், இந்த 3 வார்த்தைகளும் ஒரே வார்த்தை 3 காரியங்களுக்கும் பொருந்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காப்பாற்றுகிறவராக வந்தார். ஆதாம் ஐயாவும் காத்தல் தொழிலை பெற்றுக் கொண்டுதான் வாழ ஆரம்பித்தார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த வேலையும் அதுதான். சாத்தான் அதற்கு முன்பே ஆதியிலேயே அவனுடைய தொழிலாக கர்த்தர் கொடுத்திருந்தது காத்தல் என்று தொழில்தான். காப்பாற்றுகிறதற்காக பண்ணப்பட்ட கேருப். இன்று நாம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்த காரியம். அதாவது சாத்தான் தேவதூதனாக கேருபாக படைக்கப்பட்டான். அவன் பெருமை கொண்டான். அவன் கர்த்தர் கீழே தள்ளி போட்டார். அவன் இருந்த ஸ்தானத்திற்கு பதிலாக மனிதனை படைத்திருக்கிறார் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுவது உண்டு. இது எப்படி என்பது இந்த வேத வசனத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சத்திய உண்மைதான். அது சரியானதே. அந்த கருத்து மிக மிக சரியானதே. ஏனென்றால் அந்த நிரூபணம் இங்கு நமக்கு தெரிகிறது. காத்தல் தொழிலை செய்வதற்கு படைக்கப்பட்ட கேருபானவன் பாவம் செய்து பூமியில் தள்ளப்பட்டதினால் கர்த்தர் பூமியில் ஆதாம் என்னும் மனிதனை படைத்து காத்தல் தொழிலை அந்த மனிதனுக்கு கொடுத்து பூமியில் எல்லா காரியங்களையும் சிருஷ்டிப்புகளை காக்க சொன்னார். அந்த மனிதன் பாவம் செய்ததினால், முதல் மனிதன் பாவம் செய்ததினால், அந்த காத்தல் தொழிலை விட்டு மீறியதினால், ஏனென்றால் ஆதாம் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? பாதுகாப்பு குறைந்ததினால்தான்
ஏதேனுக்குள் வர முடியாது. ஏதேனுக்குள் சாத்தானாய் வருவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் ஏதேனை விட்டு கர்த்தர் அவன் கீழே தள்ளி விட்டார். இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்தில் ஏதேனில் அவன் இருந்தவன் என்று. இருக்கிறான் அல்ல, இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் படைப்பதற்கு முன்பே ஏதேனை விட்டு அவனை கர்த்தர் தள்ளி விட்டார். அவன் இருந்த இடம்தான். ஆனால் அவனை கீழே தள்ளி விட்டார் கர்த்தர். இருந்தவன் என்று இறந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆதாம் ஐயா ஏதேனில் இருக்கும்போது இவன் எப்படி உள்ளே வந்தான்? அவனுக்கு அனுமதி இல்லை. அவன் உள்ளே வந்துவிடக் கூடாது என்று நீ பாதுகாத்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த காலத்தில் முள் வேலிகளோ முள் செடிகளோ கிடையாது வேலி போடுவதற்கு. எல்லாம் செம்மையாய் இருந்தது. மிக தெளிவாய், கல் கிடையாது, முள் கிடையாது, மிகவும் தெளிவான ஒரு நிலப்பகுதியாய் பூமி சபிக்கப்படுவதற்கு முன் மிக அழகாக, மிக செழிப்பாய் இருந்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதாம் ஐயா தன்னுடைய காத்தல் தொழிலை கவனித்து செய்யவில்லை. இது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு சத்தியம். அதை சற்று கவனிப்போம். ஆதாம் ஐயா காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவத்திற்கு முன்பாக பாவம் எப்படி வந்தது என்பதற்கு இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கூறியிருக்கிறார். அதை குறித்து இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்வோம். அதாவது ஆதாம் ஐயா ஏவாள் அம்மா இருக்கிறார்கள். பூமியில் அதாவது ஏதேன் தோட்டத்திற்குள் சகலவித கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளும் இருக்கிறது. எல்லோரும் விளையாடி மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறார்கள். அப்பொழுது பாவம் எல்லாம் இல்லை, உழைப்பு இல்லை, வேலை இல்லை, எதுவும் இல்லை. பழங்களை பறித்து சாப்பிடுவார்கள், சந்தோஷமாய் விளையாடுவார்கள். சிறு பிள்ளைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? 5, 6 வயது பிள்ளைகள். அது போலதான் அங்கு எல்லோரும் இருந்தார்கள். எப்பொழுதும் விளையாட்டுதான், சந்தோஷம்தான். இப்படிதான் இருந்திருக்கிறார்கள். இது கர்த்தர் தெளிவாய் தரிசனமாக வெளிப்படுத்திய காரியம். தயவு செய்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி அவர்கள் விளையாடி கொண்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது பாம்பு என்பது கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளில் ஒன்று. அந்த பாம்புக்கு கர்த்தர் படைத்திருந்த காலத்தில் கால்கள் உண்டு, கால்கள் இருந்தது. ஆதியிலே அதற்கு கால்கள் இருந்தது. பாம்பின் ரூபத்தை பாருங்கள். அது நீளமான ஒரு உருவம். கர்த்தர் விதவிதமாக பல உருவங்களில் பூமியில் மிருகங்களையும் பறவைகளையும் படைத்திருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து மகிழும் போது மிக ஆச்சரியமா இருக்கும். பறவைகளை எல்லாம் பார்த்தால் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு விதமான வால், நீளமான வால் கொண்ட பறவைகளை பார்ப்பது மிக அழகாக இருக்கும். இப்படியாக விதவிதமாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம் கண்களால் பார்த்து பார்த்து மகிழும்படி கர்த்தர் படைத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது பாம்பானது நீளமான உருவம் உள்ளதா இருந்திருக்கிறது. அதற்கு அநேக கால்களும் இருந்திருக்கிறது. அவ்வளவு நீளத்திற்கு கால்கள் இருந்திருக்கும். அநேக கால்கள் இருந்திருக்கிறது. கால்கள் என்று அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று கவனிப்போம். இப்படி அந்த பாம்பு நீளமா இருக்கும்போது அங்கு விளையாடி கொண்டிருக்கும் போது எல்லோரும் விளையாடும் பொழுது மிருகங்கள், பறவைகள் இவைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்திருக்கிறது. ஓட்டப்பந்தயம் வைத்திருக்கிறார்கள். யார் முதலில் ஓடுவது என்று ஓடி ஓடி விளையாடி இருக்கிறார்கள். அந்த மரத்தை யார் தொட்டு விட்டு வருவார் என்று. இப்படி போட்டி வைக்கும் போது ஆதாமும் ஏவாளும் இவர்கள் ஆளுகைக்குரியவர்கள். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒன்றாக ஓடுகிறது. ஓடி ஓடி விளையாடி கொண்டிருக்கும் போது நீளமான உருவம் உள்ளதா இருப்பதினால் பாம்பு சுலபமாக முதலில் ஓடி வென்று விடுகிறது. முதலில் ஓடி இதுதான் வெற்றி பெற்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் இது வெற்றி பெற்று வருகிறது. மிகுந்த பெருமை. ஆகா, நான் தான் வெற்றி, என்னை வெற்றி பெற யாரும் இல்லை என்று மிகுந்த பெருமையோடு அது விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஏதேனின் எல்லைக்குள் விளையாட வேண்டும். இவர்கள் அதற்குள் தான் இருக்க வேண்டும். வெளியே போய்விடக் கூடாது. இதற்குள் இருந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தவர்கள் பாம்பு மேட்டிமை கொண்டு அது என்ன செய்தது? தானே வெற்றி பெற்று வந்ததும் பெருமை கொண்டு நேராக அந்த எல்லையை தாண்டி, இந்த முறை பார் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன் என்று எல்லையை தாண்டி, ஏதேனை தாண்டி வெளியே சென்று விட்டது. அந்த ஏதேன் தோட்டத்தின் எல்லையை தாண்டி வெளியே போனதும் பூமியில் இருந்த ஒரு நிலப்பகுதி தான் ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தை விட்டு வெளியே சென்று விட்டது. காம்பவுண்ட் சுவரை விட்டு நாம் வெளியே செல்வது போல இது வெளியே சென்றதும் அதுவரைக்கும் அதற்காகவே காத்து கொண்டிருந்தது போல இந்த சாத்தான் பாம்பிற்குள் நுழைந்தான். இந்த பாம்பு வெளியே சென்று எட்டி பார்த்து விட்டு
உள்ளே வந்து விட்டது. அந்த வெளியில் இது சென்ற பொழுது இதற்குள் பெருமை என்ற குணமும் இருந்தது. இந்த பெருமையின் நிமித்தம் அவனுக்குள் பொல்லாத ஆவி எல்லையை தாண்டியதினால் சாத்தானால் அந்த பாம்புக்குள் நுழைய முடிந்தது. நுழைந்து விட்டது. இப்பொழுது ஏதேனுக்குள் பாம்புக்குள் நுழைந்து சாத்தான் உள்ளே வருகிறான். வந்து பழமரத்தில் ஏறி இப்படியாக ஏவாளம்மாவை ஏமாற்றி மனித இனத்தை பாவத்திற்குள் ஆக்கினான். சிறு தவறுதான் பெரிய பாதிப்பு. கிணறு தோண்டும் போது ஆழமாய் வெட்டிக் கொண்டே வருவார்கள். மிக ஆழமாய் ஊற்று போர் இறக்கினாலும் இப்பொழுது அப்படிதான். ஆனால் ஒரு சிறு துளி தண்ணீர் வர தொடங்கினால் அதன் பின்பு வேகமாய் பொங்கி பொங்கி வரும். அது போலதான் இந்த சிறிய காரியத்தின் மூலமாக தான் இப்படிதான் பாவம் பூமியில் நுழைந்தது. ஏனென்றால் கர்த்தர் சகல பாதுகாப்பையும் கொடுத்துதான் ஏதேன் தோட்டத்தை வைத்திருந்தார். காவல் காத்துக்கொள் என்று ஆதாம் ஐயாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆதாம் ஐயா பாம்பு வெளியே செல்லாமல் காக்க தவறியதால் தான் அவர் செய்த பாவம். ஏவாள் அம்மா தான் முதலில் பழம் பறித்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் பாவம் என்றாலே நாம் ஆதாம் ஐயாவை தான் சொல்லுகிறோம். ஏன் என்றால் இதான் காரணம். முதல் காரணம், ஆதாம் ஐயா தோட்டத்தை காவல் காக்க தவறினார். அதன் மூலம் வெளியே சென்ற பாம்பு உலகத்தின் பாவத்தையே உள்ளே சுமந்து கொண்டு வந்து விட்டது. இப்படிதான் நடந்தது. இது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். இப்படியாக பூமிக்குள் பாவம் வந்து ஏவாளம்மா பழத்தை சாப்பிட்டார்கள். அதை எடுத்து ஆதாம் ஐயாவுக்கும் கொடுத்து சாப்பிட வைத்து விட்டார்கள். அவரும் சாப்பிட்டு விட்டார். அதனால் இருவரும் பாவம் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பூமி முழுவதும் சபிக்கப்பட்டது. அதனால்தான் மிருகங்களும் அந்த சாபத்தை சுமக்கிறது. இதுதான் காரணம். மிருகங்களும் சபிக்கப்பட்டது. எல்லாம் சபிக்கப்பட்டு போயிற்று. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதில் சாத்தானை, அதாவது வலுசர்ப்பத்தை கர்த்தர் சபித்ததை பார்க்கிறோம். இதன் மூலம் மிருகங்களும் சபிக்கப்பட்டிருக்கிறது. பூமியானது நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று மொத்தமாக கர்த்தர் ஆதாம் ஐயாவுக்கு சொல்லி இருக்கிறார். அதனால் சாபம் பூமியின் மீது எங்கும் எல்லாவற்றிலும் வந்திருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய சாபத்தை இந்த பூமி பெற்றுக்கொண்டது. இதில் காத்தல் தொழிலை செய்ய கேரு படைக்கப்பட்டு அவன் பாவம் செய்து விழுந்தான். அந்த இடத்திற்கு பதிலாக மனிதன் காத்தல் தொழிலை செய்வதற்கு படைக்கப்பட்டவன். மனித இனம் அதற்காக உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அதில் பாவம் செய்ததினால் இந்த மனித குலத்தின் ராஜாவாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக காத்தல் தொழிலை செய்வதாக அவர் வந்தார். அதனால்தான் அவர் நம்மை காப்பவர் என்ற பெயரோடு பொருள்படும்படி இரட்சகர் என்று சொல்லுகிறோம். இப்படியாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்கிறார். இப்படி கேருவாய் படைக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நான் உன்னை வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தருடைய மலையில் கேருவாய் இருந்தவன் தான் இந்த சார். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்கினிமயமான கற்கள் என்றால் நெருப்பை போன்ற கற்கள், அதாவது தீ மிதிப்பது என்று சொல்லுவார்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெரியதாக தொட்டி போல தோண்டி அதில் விறகுகளை அடுக்கி தீயை மூட்டுவார்கள். நெருப்பு கற்களாய் மாறும், நெருப்பு கரிக்கட்டைகளாக மாறும். நன்றாக அந்த விறகுகள் எரிந்த பின்பு அந்த நெருப்பாக இருப்பதில் தீ மிதித்து செல்லும் பழக்கம் உண்டு. அது போல பரலோகத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கிறது. அந்த அக்னிமயமான கற்களின் நடுவே இருந்தவன், பரலோகத்தில் இருக்கிற அந்த தீ மிதிக்கும் இடத்தில் இருந்தவன் தான் பொல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு எல்லாரும் போய்விட முடியாது. மிக ரகசியமான இடம், அது மிக உயர்ந்த இடம். கர்த்தருடைய மிகவும் நெருக்கமான, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட இவன் மாத்திரம் அங்கு போகும்படியாக அந்த இடம் மிக ரகசியமான இடமா இருந்தது. அங்கு இருந்தவன் மிகவும் ஸ்பெஷலாக, மிக முக்கியம் வாய்ந்த மனிதனாக இருந்தவன் தான் சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவனுடைய செயல்கள் குறித்தும் இந்த உலகத்தின் வரலாறை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியை பார்க்கலாம் விளக்கமாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.